பிளண்டரா என்ன சொல்ல தெரியுமா? அகில் ஹுசைனே எடுத்தது. யாரா ரூல்ஸ் போட்டா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு? நான் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி ரூல்ஸ் இருக்கான்னு. கண்டிப்பா அகில் ஹுசைன் வந்து வைட்டலா இருந்திருப்பாரு. என்னென்ன இடத்துல வைட்டலா இருந்திருப்பாரு நான் சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பத்ரிநாத் வந்து நீயா நான் எபிசோட்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு கேமுக்காக நீ அந்த பையனை பாக்குற, பட் 14 கேம்ஸ்க்காக நான் பத்ரிநாத்தை பாக்குறேன்னு சொல்லி தோனி சொல்லியிருப்பாரு. இட்ஸ் அபவுட் ட்ரஸ்டிங் த பிளேயர்ஸ் ஆன் த டீம். அதுதான் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். நீ இந்த ஒரு கேமுக்காக டாக்டிக்கலா பண்றேன்னு சொல்லிட்டு மேத்யூ ஷாட்டை இறக்கி நீ வந்து டிமெரிட் பண்ற. போன கேம் உனக்கு ஜெயிச்சு கொடுத்தது அகில் ஹுசைன் தான். வித் லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில் உனக்கு இந்த மேத்யூ ஷாட் அடிச்சா ஒரு 2 6 அடிச்சு கிளியர் பண்ணி கொடுத்துப்பாரு 2 ஓவர்ஸ்ல. உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் வச்சு மிடில் ஓவர்ஸ்ல இது பண்ணிருப்பாரு. நீ ஸ்பின் எடுக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவர் ஸ்பின்னராகவே கன்சிடர் பண்ணுவாங்க. அவர் நல்ல டக்கு நினைக்கி இருப்பாரு. நீ வைட்டெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ள இது எனக்கு இன்னொரு இது என்னன்னா, இவனுங்க வந்து மேட்ச் இப்படி கடந்து அழுகுறானுங்க. எனக்கு வேண்டாம், இன்னும் காண்டா இருக்கு. என்னன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு கேப்டன் கிடையாது, நான் ஒரு சைடு எதுவுமே எனக்கு தெரியாது, கிரிக்கெட்டோட இதுவே தெரியும். எனக்கு இருக்க அறிவு கூட இவனுக்கு இல்லாத மாதிரி பண்றானுங்க. ஒரு மேட்ச் அப் டெஃபினட்டா நான் அக்ரி பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டர் வந்தா ரைட் ஆர்ம் ஸ்பின் வந்து ஒரு மேட்ச் அப்னா ஓகே. பட் நீங்க அந்த மேட்ச் அப் எப்படி எடுப்பாங்க? மற்ற டீம்ஸ் எல்லாம் நீ பாத்தீங்கன்னா மார்க்கரம் போட்டிருக்காரு, அப்புறம் ரோஸ்டன் சேஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி டீம்ல ஆல்ரெடி 11ல இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு பார்ட் டைம் பவுலர் மேக்ஸ்வெல், அந்த மாதிரி பார்ட் டைம் பவுலர் மார்க்கரம், அப்படி ஒரு பிளேயர் உன் 11ல இருக்கான்னா அவனுக்கு நீ ஒரு மேட்ச் அப் கொடுக்கலாம். அவன் நீ அசுவர் போட வைக்கலாம். ஒரு கேம்பிள் எடுக்கலாம். சம்பந்தமே இல்லாம மேத்யூ ஷாட் எப்படா ஃபிட் ஆவான்? அடே அவன் வந்து ஒரு பேட்ஸ்மேன்ரா, இவன் வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர். ஏன்டா ரைட் ஆம் கை சுத்தி போடுவான்னு சொல்லி அவன் எடுத்து வரீங்க. இதுக்கு நீ ஆயுஷ் மாத்திரை வச்சே நீ ஓபன் பண்ணலாமே. ஆயுஷ் மாத்திரை ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் தான். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானு உட்காந்து கொஞ்சம் இது என்னடா எனக்கு இது வந்து என்ன இவங்களோட டெசிஷன்ஸ என்னால ஏத்துக்க எந்த மூலையில வச்சு நான் இதை அனலைஸ் பண்ணாலும் இது எங்கேயுமே உட்கார மாட்டேங்குது. அப்படி ஒரு டெசிஷன். காம்பினேஷனை உடைக்காதீங்கன்னு தான் நம்ம இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கோம். 2 மேட்சா ஒரு காம்பினேஷன் ஆடுறானுங்க. சரி கலீல் போயிட்டான், முகேஷ் சௌத்ரி லைக் டு லைக் ரீப்ளேஸ் பண்ணி சூப்பரா போட்டு போயிட்டான். 2